இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படுற பாவங்களெல்லாம் எதுக்காகனா, நம்மள வந்து ஆண்டவர் வந்து இன்னும் நம்மளை வந்து ஃப்ரிம்மாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்காக நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அந்த பாடை வந்து அனுபவிக்க விடுறாரு. அப்படி நடக்கும் போது நமக்கு ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம வந்து பைபிள் வாசிக்கும் போது அதுக்கு உண்டான காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு படி முன்னேறி முன்னேறி போகும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வந்து நம்மளை வழிநடத்தி செல்ல இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு நமக்கு தேவை வந்து பரிசுத்த ஆவி. நம்ம அனுதினமும் பைபிள் படித்து வேதத்தில் என்ன இருக்குதுன்னு தியானிக்கணும். அப்புறம் உபாகமம் 8:15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மனுஷன் வந்து சிறுமைப்படும் போது, அதாவது ஹியூமிலேஷன், ஒரு டெஸ்டிங்கில் போகும்போது நமக்கு வந்து பெரிய சிங்காசனம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளியோ இல்லை ஒரு தங்கமோ எப்போ வந்து அது புடமிடப்படுதோ அப்போ தான் வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்து அது போகும். ஒரு அழகான டிசைன் அதுக்கு கிடைக்கும். அந்த டிசைன் அழகாக இருந்துச்சுன்னா தான் அது ஒரு ஜுவல்லரிக்கு போகும். ஒரு ஜுவல்லரிக்கு போச்சுன்னா தான் அது ஒருத்தங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த வெள்ளியும் தங்கமும் ஆரம்பத்தில் புடமிடப்படலைன்னா அதுக்கான வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம வந்து எப்படி ஆண்டவர் மூலயமா நம்ம வந்து நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மேற்கொள்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு துணை நிற்கிறது நமக்கு தெரியும். அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து பைபிள் வாசித்து நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்தப்பட வேணும். அதே போல் நம்மளை தேவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். அப்புறமா இந்த உலகத்தில் நம்மளை ஏன் கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம நம்ம இந்த நோக்கத்துக்காக தான் நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படிங்கிறது நம்ம இதுக்கு எப்போ தெரியும்னா, நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் அந்த நோக்கத்தை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஆண்டவருக்குள்ளே அந்த போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து நம்மளை நிறைய டெஸ்டிங் கொடுப்பாரு. அதிலெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். மெயினாக நம்மளுக்கு ஆவியின் கனிகள் வேணும். இப்போது எபிரேயர் 12:2 பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன கெட்ட காரியங்கள் இருக்கோ, கெட்ட எண்ணங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிசாசானவன் கொடுப்பான். ஆனால் அதில் நல்ல காரியங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பைபிள் வாசிக்கணும். இல்லைன்னா நம்ம பிசாசானவன் கொடுக்குற கெட்ட ஐடியாவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம தேவன் நம்மளுக்கு எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அது வந்து வசனத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு அது ஆண்டவர் காமிப்பார். அதே போல் நம்மளுக்கு ஆறுதலையும் அவரே தந்துடுவார். இப்போ வந்து நம்ம நல்லா படிக்கணும். பைபிளை நல்லா படிக்கும் போது அதில் இருக்கிற ஆதாரங்கள், அதில் இருக்கிற ஸ்டோரிஸ், அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வந்து நம்மளை வந்து தேற்றும். நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு விடுபட நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பாவத்தை வந்து நம்ம வெறுக்கணும். நம்ம அனுதினமும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோன் பார்க்குறதுல ரொம்ப இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரீல்ஸ் இது மாதிரி பார்க்குறதெல்லாம் அது கூட ஆண்டவரோட பார்வையில் வந்து பாவங்கள் தான். இப்போது நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஏன் ஃபோன் பார்க்குறது ஒரு தப்பா? ஃபோனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சமையல் தானே பார்க்க போகிறோம். ஏன் ஃபோனில் வந்து ஒரு ட்ராயிங் பார்க்க போகிறோம்? இல்லைன்னா இந்த மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோனில் பார்ப்போம். இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஆனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரியப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட இல்லாத போது உங்களுக்கு அவங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரலாம். இல்லை அந்த கோபத்தை கூட நீங்கள் அவங்க மேலே காமிக்கலாம். இல்லைன்னா உங்கள் அன்பை அவங்க மேலே நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். அதே போல் தான் நம்ம ஆண்டவரும் வந்து நம்ம அந்த மாதிரி காரியங்களில் செஞ்சுட்டு இருக்கும்போது, ரீல்ஸ் பார்க்கும் போதோ இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து நான் உனக்கு கொடுத்த டைமை வந்து நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் நீ வேறு ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறியே மகளே மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப வேதனைப்படுவார். அதனால தான் சொல்கிறேன், அதையும் ஒரு பாவமாக நினைக்கிறேன் நான். நம்ம கடவுள் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்பாகவும்
அதுக்கப்புறம் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப நம்ம நேரத்தை செலவிட்டோம், நிறைய பைபிள் படித்தோம், வர்ஷிப் பண்ணியும் இருப்போம். அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள தேவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க பேசாமல் அவங்க போயிடுவாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. அதே போல் தான் நம்ம ஆண்டவருக்கு நம்மளோட இருதயத்தில் நம்ம இடம் கொடுக்கும் போது அவரும் நம்ம கூட பேசுவார். அவர் பேசும்போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிடும். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நமக்கு கேட்கும் போது தான் அது எவ்வளோ இனிமையானதாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளை படைத்த நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் வந்துட்டு நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்ம கூடயே இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். அதே போல் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்மளோட காரியத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வரும், யாருக்குமே பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனால் அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். ஏசாயா 64:8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு களிமண், குயவன் கையில் இருக்கிற களிமண் வந்து எப்படி இருக்கும், அது வந்து தவறான இதில் அவன் செஞ்சிட்டாலும் மறுபடியும் அதை வந்து சரி செஞ்சிடுவான். அதே போல் தான் நம்ம ஆண்டவரும். நம்ம சில காலம் வந்து நம்ம தவறான வழியில் நடந்து போனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை மறுபடியும் அவர் இடத்துல போய் நம்ம அவர்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஜெபிக்கும் போது, அவரிடத்துல விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு துணை செய்வார். அவர் ஏசாயா 50 படிச்சிங்கன்னா ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார். எந்த கவலையும் பட தேவையில்லை. நம்ம வந்து பாடுகளை குறித்து நம்ம சந்தோஷத்தான் படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீக்னஸ்லேருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க உதவி செய்வார். ஆமீன்.